வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரச்சார நடவடிக்கைகள் நிறைவடைந்ததால் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரதான வேட்பாளர்கள். கடந்த காலத்தில் விட்ட தவறை மீண்டும் இழைக்காமல் நாட்டின் வழிநடத்தக்கூடிய தலைவரை தெரிவு செய்ய வேண்டும். ஹிருணிகா பிரேமச்சந்திர சுட்டிக்காட்டு. தமிழ் பொது வேட்பாளர் விவகாரத்தில் சுமந்திரனின் சாயம் வெளுத்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் போட்டு தாக்கியது. இனி விரிவான செய்திகள். மன்னாரிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனை சந்தித்துள்ளார். குறித்த சந்திப்பானது இன்றைய தினம் சார்ல்ஸ் நிர்மலநாதன் இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது. தேர்தல் பிரச்சார நடவடிக்கை நிமித்தம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மன்னாரிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இதன்போது மன்னார் தமிழரசு கட்சியின் கிளை உறுப்பினர் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து ரணிலுக்கு தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தனர். அத்தோடு தமிழரசு கட்சியின் மன்னார் கிளையின் இளைஞர் அணி, உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களுடன் சார்ல்ஸ் நிர்மலநாதன் வீட்டில் கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பு தொடர்பில் சார்ல்ஸ் நிர்மலநாதனிடம் வினவிய நிலையில் இது ஒரு மரியாதையின் நிமித்தமான சந்திப்பு எனவும், ஜனாதிபதி தேர்தலில் ஒட்டுமொத்த மன்னார் மக்கள் மற்றும் ஆதரவாளர்களின் முடிவே எனது முடிவு எனவும், மக்கள் யார் பக்கமோ அவர்களின் பக்கமே நான் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சுமந்திரன் கூறிவிட்டார் என்பதற்காக சஜித் பிரேமதாசவிற்கு வாக்களிக்க இருந்த தமிழ் மக்கள் கூட அதற்கு எதிராக பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க தயாராக இருக்கின்றார்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரம் தெரிவித்துள்ளார். பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி நகரில் முன்னெடுக்கப்பட்ட துண்டு பிரச்சுர பிரச்சாரத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த 8 ஜனாதிபதி தேர்தலிலே 6 ஜனாதிபதிகள் மக்களினால் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் நாங்கள் ஆதரித்த ஜனாதிபதிகளோ அல்லது நாங்கள் ஆதரித்த ஜனாதிபதிகளோ தமிழ் மக்களின் புறையோடி போய் இருக்கின்ற நிரந்தர பிரச்சினைக்கு எந்தவிதமான தீர்வும் காண்பதற்கு முயற்சிக்கவில்லை. இந்த வேளையிலே தான் நாங்கள் இந்த 9வது ஜனாதிபதி தேர்தலிலே எங்களது ஒற்றுமையை நாங்கள் தொடர்ச்சியாக ஒன்றாக இருக்கின்றோம். எங்களது பிரச்சினைக்கு இன்னும் நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என்பதை மீண்டும் ஒரு முறை இந்த தேசத்திற்கும் சர்வதேசத்திற்கும் ஒரே அரசியல் குரலாக எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தலிலே ஜனாதிபதியாக வர முடியாது என தெரிந்து கொண்டும் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்க உள்ளோம். ஆனால் சிலர் தமிழ் தேசியத்தின் பால் கடந்த காலத்தில் செயற்பட்டவர்கள் சிங்கள பேரினவாத ஜனாதிபதி வேட்பாளரின் அடிவரடிகளாக இந்த பிரதேசங்களில் செயற்பட்டு கொண்டிருப்பது தாங்கள் பெற்ற வாக்குகளுக்கு அந்த வாக்களித்த மக்களுக்கும் செய்யும் துரோகமாகவே இன்று களுவாஞ்சிக்குடி சந்தையில் மக்கள் கூறிக்கொள்வதை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது மக்கள் எம்மிடத்தில் கூறிக்கொள்வது நாங்கள் எல்லோரும் தமிழர்கள், நாங்கள் எல்லோரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்பதை மக்கள் எங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறார்கள். இது அவர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு தலையடியாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ் பொது வேட்பாளருக்காக ஒன்றிணைந்திருக்கும் நாங்கள் எதிர்காலத்திலும் கூட தமிழ் மக்களின் உரிமைகளை பெறுவதற்காக கூட ஒன்றாக சேர்ந்து பயணிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த நிலையில் எங்களுக்காக போராடுகின்றவர்கள் யார், சுய தேவைகளுக்காக செயற்படுகின்றவர்கள் யார் என்பதை தமிழ் மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். இந்த வேளையில் தமிழ் மக்களாகிய நாங்கள் ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும். பொது வேட்பாளர் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த இந்த மாவட்டத்திலே ஏனைய மாவட்டங்களை விட கணிசமான வாக்குகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்காக வேண்டி யாருடைய சின்னமாக சங்கு சின்னத்திற்கு வாக்களித்து எமது ஒற்றுமையை எடுத்து காட்ட வேண்டும். எமது பிரச்சாரத்தில் விருப்பு வாக்கு என்பதற்கு இடமில்லை. ஒரே ஒரு புள்ளடியாக தமிழர்கள் அனைவரும் சங்கு சின்னத்திற்கு மாத்திரமே வாக்களித்து தங்களது விருப்ப தெரிவை வழங்க வேண்டும். பொது வேட்பாளருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக கிழக்கு மாகாண காவல்துறை அத்தியட்சகர் எழுத்து மூலமாக தெரிவித்துள்ளார். அதிலே வடகிழக்கை சேர்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வெறுப்பும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்களின் அச்சுறுத்தல் இருப்பதாக அதில் குறிப்பிடப்படவில்லை. அவர்கள் பொது வேட்பாளரில் வெறுப்பாக இருக்கின்றார்கள் என குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே அச்சுறுத்தல் இருக்கும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஏனெனில் ஒவ்வொரு தேர்தல்களிலும் ஒவ்வொரு வேட்பாளருக்கு அச்சுறுத்தல் இருக்கும். ஆனால் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் 2 முனை போட்டி இல்லாமல் மும்முனை போட்டியாக மாறியுள்ளது. இதனால் சிங்கள மக்களின் வாக்குகள் சமமாக பிரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன. தமிழ் மக்களின் வாக்குகள் அவர்களின் வெற்றிக்கு தேவையாக இருக்கும் பட்சத்தில்
நிலையிலே அந்த தமிழ் வாக்குகள் தமிழ் பொது வேட்பாளருக்கு சொல்லாமல் தடுப்பதற்கு அந்த ஜனாதிபதி வெல்வதற்காக வேலை செய்பவர்கள் பொது வேட்பாளரிலே கவனமாக அச்சுறுத்தல் விடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. யாரும் பொது வேட்பாளருக்கு எதிராக கருத்து தெரிவிப்பதனால் இந்த தமிழ் பொது கட்டமைப்பின் பொது வேட்பாளருடைய வாக்குப்பலம் அதிகரித்து இருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். குறிப்பாக வடமாகாணத்திலே பொது வேட்பாளருக்கான ஆதரவு பெருமளவு இருக்கின்றது. சுமந்திரன் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து மானிப்பாயிலே நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலே பேசியுள்ளார். சுமந்திரன் கூறிவிட்டார் என்பதற்காக சஜித் பிரேமதாசவிற்கு வாக்களிக்க இருந்த தமிழ் மக்கள் கூட அதற்கு எதிராக இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க தயாராக இருக்கின்றார்கள் என தெரிவித்தார். 1981ஆம் ஆண்டு யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கிய போது பார்த்து ரசித்தவர் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக நிற்கின்றார் என தேசிய மக்கள் சக்தியின் மத்திய செயற்குழு உறுப்பினரும் யாழ் மாவட்ட பிரதான அமைப்பாளருமான சந்திரசேகரம் தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், வடக்கு கிழக்கை நாங்கள் பிரிக்கவில்லை, நீதிமன்றம் தான் பிரித்தது என எங்களுடைய தலைவர் அனுரகுமார திசுநாயக்க தெரிவித்தார். 1977ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி பீடத்திற்கு வந்த அடுத்த நிமிடமே பண்டாரவளை, ஹப்புத்தலை, பலாங்குடை போன்ற பிரதேசங்களில் தமிழ் மக்கள் மீது இன வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள். 1983ஆம் ஆண்டு இந்த நாட்டின் மிகப்பெரிய கரும்புள்ளியாக மாறிய ஜூலை கலவரத்தை யார் செய்தது? 1977இலிருந்து இன்று வரை 39 வருடங்களுக்கு மேலாக நாடாளுமன்றத்தில் இருப்பதுடன் 6 தடவைகளுக்கு மேல் பிரதமர் பதவி வகித்த ரணில் விக்ரமசிங்க இதுவரை காலமும் வழங்காத தீர்வை இனிமேலா பெற்றுத்தரப்போகின்றார்? 2015-2019 தேசிய பிரச்சினையை தீர்ப்பதற்காக சட்ட வரைவு கொண்டு வரப்பட்டது. இதற்கு அனைத்து கட்சிகளிலிருந்தும் ஆலோசனை பெறப்பட்டது. இதில் தமிழ் மக்கள் தொடர்பாக எந்த தீர்வுகளையும் முன்வைக்காத கட்சி ஐக்கிய தேசிய கட்சி. அதற்கு தலைமை தாங்கியவர் ரணில் விக்ரமசிங்கவே என தெரிவித்துள்ளார். இலங்கையின் 9வது நிறைவேற்ற அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தல் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் நாளை புதன்கிழமை நள்ளிரவுடன் பிரச்சார நடவடிக்கைகள் நிறைவடைவதால் பிரதான வேட்பாளர்கள் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். பிரதான வேட்பாளர்கள் தமது இறுதி பிரச்சார கூட்டங்களை கொழும்பை மையப்படுத்தி நடத்த உள்ளார்கள். இதற்கு கொழும்பில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபடக்கூடும் என சில கருத்துக்கள் சமூகத்தில் பகிரப்பட்டு வருகின்றன. ஆனால் அத்தகைய முயற்சிகள் எதனையும் அரசாங்கம் செய்யாதென அரசு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றால் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்னரே நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்திருந்தார். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசுநாயக்க ஆகியோர் தாம் வெற்றி பெற்ற பின்னர் நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்த உள்ளதாக கூறியுள்ளனர். இந்த நிலையில் அண்மையில் இடம்பெற்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கருத்து வெளியிட்ட அனுரகுமார திசுநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றதும் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவது உறுதியாகும். அதேபோன்று ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் அதனை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகளையும் தேசிய மக்கள் சக்தியிடம் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த காலத்தில் விட்ட தவறை மீண்டும் இழைக்காமல் நாட்டினை வழிநடத்தக்கூடிய தலைவரை தெரிவு செய்ய வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். ஐக்கிய பெண்கள் சக்தி கொள்கை திட்டம் தொடர்பான ஆவணங்கள் இன்று கொழும்பில் வெளியிட்டு வைக்கும் நிகழ்வு ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தலைமையில் இன்று இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் பெண் பிரதிநிதிகள் உட்பட பல்வேறு துறை சார்ந்த பெண்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த ஹிருணிகா பிரேமச்சந்திர, இனமத பேதமின்றி அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய தலைவர் ஒரே நாட்டுக்கு தேவைப்படுகின்றது. சஜித் பிரேமதாச ஆட்சியில் அனைவரும் சமமாக பாதுகாக்கப்படுவார்கள். பெண்கள் இல்லத்தரசிகளாக சிறந்த முகாமைத்துவம் மிக்கவர்களாக மாற்ற புதிய திட்டங்கள் எம்மிடம் உள்ளன. எனவே இதனை நடைமுறைப்படுத்த நாட்டிற்கு பொருத்தமான தலைவரை தெரிவு செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். பெண்கள் கடந்த காலத்தில் விட்ட தவறை மீண்டும் இழைக்காமல் நாட்டினை வழிநடத்தக்கூடிய தலைவரை தெரிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் நாட்டில் 150% பெண்களே உள்ளனர். பெண்களால் நாட்டில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர மேலும் தெரிவித்தார். தமிழின படுகொலைக்காக அனைத்துலக நீதிமன்றத்திலே நீதி கோரக்கூடிய தமிழ் மக்கள்
மக்கள் ஒரு கொலைகாரனுக்கு வாக்களிப்பதற்கு தமிழரசு கட்சியால் வழிநடத்தப்படுவது என்பது மிக தவறான ஒரு விடயமாகும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. தமிழ் தேசிய பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரனை ஆதரித்து இன்று யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போதே பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மாணவர் ஒன்றியம் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களிடையே பொது எதிரிகளாக கருதப்படக்கூடிய ராஜபக்ஷவினர் முதன்மை வேட்பாளர்களாக இல்லாத சூழலிலே தற்போது தமிழ் மக்களுக்கு யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் குழப்பமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தென்னிலங்கை அரசியல்வாதிகள் பொருளாதாரம் மற்றும் நல்லிணக்கம் போன்ற மாயை காட்டி தமிழ் மக்களின் வாக்குகளை தங்கள் பக்கம் சுருட்டுவதற்கு வந்துள்ளார்கள். நாட்டினுடைய பொருளாதார சீரழிவுக்கு காரணம் தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளும் மற்றும் வளைந்து திணிக்கப்பட்ட போரும் தான். இருப்பினும் இதனை சிங்கள ஆட்சியாளர்கள் இன்று வரை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இவ்வாறான சூழலில் தமிழ் மக்களுக்கு சரியான தீர்வு தராமல் நல்லிணக்கம் என்ற பெயர் போர்வையிலே இவர்கள் இங்கு வந்து செல்கின்றார்கள். சிங்கள மக்களிடையே ஒரு தலைவர் தோன்றி தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை பெற்று தருவார் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. 13ஆம் திருத்த சட்டத்தில் தமிழ் மக்களை சுருக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்திற்கும் தமிழ் பொதுக்கட்டமைப்பு தலை சாய்க்க கூடாது என நாங்கள் கோரிக்கை முன்வைக்கின்றோம். தமிழ் பொது வேட்பாளர் பிழை என பலவீனப்படுத்தும் செயற்பாடு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும் பலவீனப்படுத்தும் செயற்பாடு. எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளோ சரியான கலந்துரையாடல்களோ இல்லாமல் ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத முகவருக்கு தமிழரசு கட்சி வாக்களிக்க முடிவெடுத்துள்ளது. சமஷ்டி அடிப்படையில் தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைக்கும் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிப்பதாக கூறிவிட்டு தற்போது எந்த அடிப்படையில் அவர்கள் சஜித்திற்கு ஆதரவளித்தார்கள் என்பது தொடர்பாக மக்களுக்கு தமிழரசு கட்சி தெளிவுபடுத்தவில்லை. எதனை அடிப்படையாக கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு சஜித் பிரேமதாசவிற்கு வாக்களிக்க ஒப்புக்கொண்டனர்? அது யாருக்காவது தெரியுமா? தேர்தலில் சஜித்திற்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என தமிழரசு கட்சியில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஏன் சஜித்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்பது முறையாக எங்கும் முன்வைக்கப்படவில்லை. தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் அவரை தோற்கடித்தே தீருவோம் என ஒரு தமிழ் கட்சி சார்பில் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக சுமந்திரன் செயற்பட்டு கொண்டு இருக்கின்றார். கட்சியின் தீர்மானமும் உத்தியோகபூர்வமாக நேற்றைய தினம் வருகின்றது. இருப்பினும் அதற்கு முன்பதாகவே இன்னொரு கட்சியின் வேட்பாளரின் மேடையில் சுமந்திரன் ஏறி பேசுகிறார் என்றால் அதனை தட்டி கேட்க எந்த ஒரு முதுகெலும்புள்ள தமிழ் கட்சியினருக்கும் திராணி உள்ளதா? தமிழரசு கட்சியில் ஒரு தனிநபர் நாட்டாமை செய்வதை எவ்வாறு மத்திய குழு உறுப்பினர்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். தமிழரசு கட்சியின் தலைவர் மாறி மாறி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கருத்துக்கள் தெரிவித்து வருகின்றார். ஒரு கட்சியின் தலைவருக்கே தான் என்ன செய்கிறோம் என்று தெளிவில்லை. முதுகெலும்புள்ள ஒரு தலைமை தமிழரசு கட்சி இல்லை. தான் சொன்னால் தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என தமிழரசு கட்சி சிந்திக்கின்றனர். சுமந்திரன் தமிழ் மக்கள் கூட்டமைப்பை சிதைத்தார். தற்போது தமிழரசு கட்சியை சுக்குநூறாக உடைத்து நீதிமன்ற வாசலில் நிறுத்தியுள்ளார். அவருக்கு வந்த வேலை முடிந்தது. தமிழரசு கட்சியில் சகுனி வேலை செய்து கட்சியை முற்றிலும் அழித்தவர் சுமந்திரன். எனவே இப்படிப்பட்ட கட்சியின் வேண்டுகோளுக்கு செவி சாய்க்காமல் தமிழ் மக்கள் நம் இனத்திற்காக தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.